ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணியுடைய 22ஆம் நாள் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியானது வருது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக கடக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு தெரியாதவங்க முதல்ல இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு தெரிஞ்சுக்குங்க. விநாயகர் சதுர்த்தி என்பது 10 நாட்கள் நீடித்து கொண்டாடப்படக்கூடிய பெரும்பண்டிகை. இது எப்போதுமே ஒரே தேதியில் தொடங்கவில்லை என்றாலும் அது எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்ரபதத்தின் 4வது நாளில் நடைபெறும். ஸோ விநாயகர் சதுர்த்தியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 நாள் திருவிழாதான். விநாயகர் பெருமான் பிறப்பை கொண்டாட இந்துக்கள் விநாயகர் பண்டிகையை கொண்டாடுறோம். கலை மற்றும் அறிவியலுடைய முக்கியமான தெய்வம் கணேஷ். கணேஷ் பகவான் புத்திசாலி என்றும் அவரை கொண்டாடுவது செழிப்பை கொடுக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அதனால தான் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப முக்கியமான சதுர்த்தியாக சொல்லப்படுது. விநாயகர் சதுர்த்தியை தனிப்பட்ட முறையில் அல்லது பகிரங்கமாக கொண்டாடலாம். 10 நாள் கொண்டாட்டத்தின் போது மக்கள் விநாயகர் சிலைகளுக்கு பிரசாதம் வழங்குவாங்க. சில சமூகங்களால் பாடல் மற்றும் நடன ஊர்வங்கள் கூட நடத்தப்படும். ஸோ இது இன்றளவு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை என்று சொல்லலாம். மேலும் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான உணவுகளை மக்களுக்கு வழங்குறது, விநாயகர் பண்டிகையின் முக்கிய பகுதியில் உணவு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். விநாயகர் பண்டிகைக்கு செய்யப்படக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் இனிப்புகள் தான். இந்த 2 உணவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக விநாயகருக்கு வைக்கப்படும். அதாவது மோதகம், கொழுக்கட்டை, இது 2மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகருக்கு வைக்கப்படும். நிறைய பேருக்கு விநாயகர் சதுர்த்தி என்றால் என்னங்கிறது தெரியாமல் இருக்கு. முதல்ல இப்போ நான் இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி என்றால் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி என்பது 10 நாள் இந்து பண்டிகையாகும். இது கலை மற்றும் அறிவியலுடைய இந்து தெய்வமான கணேஷ் மற்றும் அவரது தாயார் பார்வதி சக்தி, தாய்மை மற்றும் ஊட்டச்சத்தின் தெய்வம் ஆகியவற்றை கொண்டாடுவது தான் இந்த பண்டிகையுடைய நோக்கம். அவங்களுடைய வருகை நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதாக நம்பப்படுகிறது. மேலும் விநாயகர் பெருமான் சில சமயங்களில் விநாயகர் என்று குறிப்பிடப்படுகிறார். மேலும் யானையின் தலை கொண்டவராக விவரிக்கப்படுகிறார். மேலும் யானை புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்தது என்பதால் மக்கள் விநாயகரை புத்திசாலியாகவே கருதுறாங்க. உதவி தேவைப்படும் போது அவரிடம் செல்லும் போது உதவி நமக்கு கிடைக்குது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களாலேயும் விநாயகர் பண்டிகை கொண்டாடப்படுது. மேலும் ஊர்வலங்கள், இசை, உணவு, வழிபாடு இந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியாவில் ரொம்ப விசேஷமாக இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும். விநாயகர் சதுர்த்தியின் போது அவரது பயணத்திற்கு உதவுவதற்காக பாடல் மற்றும் நடன ஊர்வலங்கள் நிறைய செய்யப்படும். விநாயகர் பெருமானுடைய சிலையை ஆட்சிக்கு எடுத்து செல்வாங்க. பல இந்திய மாநிலங்கள்லையும் உலகம் எங்கிலும் இந்த மக்கள் வாழக்கூடிய நாடுகளில் இவ்விழா கொண்டாடப்படும். அதாவது பல இந்திய மாநிலங்கள்லையும் உலகமெங்கிலும் அதிக இந்து மக்கள் வாழக்கூடிய இடங்களில் இந்த பண்டிகையானது கொண்டாடப்படும். ஸோ இந்த கடவுளுக்கு கொண்டாடப்படக்கூடிய இந்த பண்டிகையை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் இருக்கும், அவ்வளோ ஒரு இதாகவும் இருக்கும். ஸோ எவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் முழுமுதற் தெய்வமாக போற்றப்படக்கூடிய விநாயகர் பகவான் தான் ரொம்பவே முக்கியமான கடவுளாக சொல்லப்படுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் பெருமான் முழுமுதற் கடவுளுங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய கொண்டாட்டத்தை முழுசாக ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விநாயகர் சதுர்த்தியை மிஸ் பண்ணாமல் கொண்டாடுங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கான தலைவிதி மாறுவதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம்,
பூஷம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, பாக்கிஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு, ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரிலாம் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து வள வரப்போகுது. இந்த மாதிரி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இருக்குது. கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது கரெக்டாக செப்டம்பர் 17ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 19ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே 19ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது. விநாயகர் சதுர்த்தியிலிருந்து இந்த கிரக மாற்றம் கிரகநிலைகள் அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இனி நீங்கள் இருக்கணும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சனி அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு. பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். வார்த்தைகளில் நிதானம் கடைபிடிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான பழிப்பாவம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வழக்குகள் ஏதாவது தொடுத்திங்கன்னா அந்த வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பொருள் சேர்க்க மெயினாக உண்டாகும். சிற்றின்ப செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கு சூழ்நிலை அமையும். பணவரவு திருப்தி தரும். வீண் பழி ஏற்படும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இதில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மெத்தனமாக இருக்குமா? பழைய பாக்கிகள் வசூல்வதில் ஆறுதல் கிடைக்குமா? வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை. கூடுதல் கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறங்கூறாமல் இருக்கிறது நன்மை தரும். உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்து கொள்வது அவசியம். இல்லைனா களவு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோக ரீதியாகவும் கவனமாக இருக்கணும், தொழில் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. அப்படி நீங்கள் செய்ய சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு செய்ய முடியும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். அதனால் உங்கள் கருத்துக்களை யாருக்கிட்டேயும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு திணிக்க வேண்டாம். பெண்களுக்கு கூட பணவரவு திருப்தி தரும். வீண் பேச்சை குறைக்கிறது நன்மை தரும். முடிஞ்சளவு வீண் பேச்சை குறைச்சி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு செயல்படுங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அது உங்களுக்கு மனதுக்கு ஒரு விதத்தில் திருப்தி தரும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். தொண்டர்களுடைய பாராட்டு பெறுவீங்க. ஸோ அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அதிர்ஷ்டம். இதே மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்களை படிக்கணும். இல்லைனா கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படுமா? ஆக மொத்தம் கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயுள்யம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.